அமோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு மீனவ மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நிர்மல், இந்த பேச்சுவார்த்தையில் ஆட்சியர் என்னென்னலாம் தெரிவித்தார், மக்களிடமிருந்து என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது? வணக்கம். சென்னை எண்ணூர் பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம் போன்ற பகுதிகளில் கடந்த 26ஆம் தேதி அன்று இரவு தனியார் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இந்த உர ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தொடர்ந்து 8வது நாளாக மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புத்தாண்டை கூட வரவேற்காமல் கொண்டாடாமல் வீடுகளில் வாசல்களிலும் கருப்பு கொடிகளை ஏற்றி புத்தாண்டை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சியினரும் இவர்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் போராட்டம் நடத்தி வரும் 34 மீனவ கிராம நிர்வாகிகளிடம் எண்ணூரில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியரான ராஷ்மி சித்தா ஜத்தே மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, KP சங்கர், சுதர்சனம், மண்டல குழு தலைவர் தனியரசு, AV ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். சுமார் 1.5 மணி நேரமாக மீனவ கிராம நிர்வாகிகளோடு நடத்தி வந்த பேச்சுவார்த்தையானது தற்போது முடிவுக்கு வந்தது. இது குறித்து ராஷ்மி சித்தா கூறுகையில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வல்லுநர் குழுவின் அறிக்கை தற்போது இன்னும் முழுமை பெறவில்லை என்பதாலும் இதுவரை தற்காலிகமாக ஆலை மூடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் வைத்த வேண்டுகோளானது இப்போது ஆரம்பித்துள்ளது. நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராம நிர்வாகிகளிடம் இந்த சம்பவத்திற்கு அரசு தரப்பில் நடைபெற்று வரும் நடவடிக்கைகளை தெரிவிக்கப்பட்டிருந்தன. இது போன்ற சம்பவங்கள் எந்த காலத்திலும் நடைபெறாமல் வண்ணம் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் அந்த மீனவ கிராம நிர்வாகிகள் ஆலோசனை செய்து இந்த போராட்டத்தை மீண்டும் நடைபெறுமா என்றது தெரிய வருது. விவரங்களுக்கு நன்றி நிர்மல். போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிபி, சுகர் அது போலமான பிரச்சனையில இருக்காங்க. 60 வயசுக்கு மேலேயே இங்க நிறைய பேர் இல்ல. எல்லாருமே ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேனே 60 இயர்ஸ் தான் இங்க இருக்க மக்களுக்கு. இப்ப இவ்வளோ பொல்யூட்டட் ஏர்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இது மூலமா கம்பெனி விடுற புகை, அந்த மாசு அமோனியா கழிவு மூலமா கடலோட ஈகோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தரை மட்டத்துல இருக்க தரைக்கடல், நடுக்கடல், ஆழ்கடல் 3ஆ பிரிப்பாங்க. இப்ப தரைக்கடல்ல இருக்க மீன் வளம் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. அப்ப அந்த கடல் சார்ந்த எங்களோட வாழ்க்கை இருக்குல்ல, இப்ப தரைக்கடலுக்கு போற அதற்கு உணர்ந்தையாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.